அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் பாயாசம் செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் சீரக சம்பா அரிசி ஒரு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டுங்க. இது ஊற வச்சுக்கலாம். நல்லா நான் அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ பாதாம் பருப்பு எடுத்து கொஞ்சம் அதையும் நான் ஊற வச்சுக்கிறேங்க. அதுவும் 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பாயாசம் செய்யலாங்க. பாருங்கள், அந்த பாதாம் பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 1 மணி நேரமாக பாருங்கள், அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நான் 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டு திக்கான பாலாக வாங்கிக்கோங்க. நல்லா ஃபுல் க்ரீமாக. இது நல்லா காய்ச்சிக்கலாங்க. நம்ம பால் நல்லா காயட்டும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி பாலை ஊற்றி வச்சுருக்கேங்க நான். இப்போ அந்த பாதாம் பருப்பில் இருக்கிற தோலெலாம் உரித்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பாதாம் பருப்புலாம் நம்ம உரித்து வச்சுட்டாச்சு. இப்போ இந்த அரிசி எடுத்து இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் நொய் மாதிரி ஆகிடுங்க. பாலும் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பாலில் இந்த அரிசிலாம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அது 2 ஆகிடும். மிக்சியில் அடித்தா ரொம்ப மசிஞ்சிடுங்க. அதனால் இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அதை பாலில் போட்டுடலாங்க. பால் பாங்க நல்லா கொதிக்குது. தண்ணியோடு சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாங்க அந்த அரிசியை. இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் நல்லா அந்த பால்லே நல்லா இந்த அரிசி நல்லா வேகட்டுங்க. தண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி திக்காக வேணுன்னா கூட விட்டுடலாம். நான் கொஞ்சமாக அது தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த முந்திரியும் இந்த பாதாமையும் நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம பாருங்கள், இந்த முந்திரியும் பாதாமையும் நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க. சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு 4 ஏலக்காய் எடுத்து 4 இதையும் அரைச்சி போட்டுக்கிறேங்க. ஏலக்காய் பாருங்கள், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா தூள் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட அரிசிலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறோங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. பாருங்கள், நான் அப்பப்போ தொலை விட்டுனே இருங்க, இல்லைனா தீஞ்சு போய்டும், அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் அரிசி எடுத்த டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளவோ பார்த்து சேர்த்துக்குங்க நீங்கள். சர்க்கரை சேர்த்து நல்லா கை விடாமல் கலந்துன்னே இருங்க, நல்லா அடி பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்டிருக்க சர்க்கரைலாம் நல்லா கரையிட்டோங்க. பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. அதில் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அரிசிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம சர்க்கரை சேர்க்கணும், இல்லைன்னா அது வேகாது. எல்லாம் நல்லா க்ரீமியான ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுத்துட்டுங்க. இப்போ அதில் பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க நம்ம.
அவ்வளோதாங்க, ஒரு க்ரீமியான சீரக சம்பா ரைஸ் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.